அரசியல்ல எல்லோரும் தினமும் யாரையாவது விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா, அண்ணாமலை மட்டும் ஏன் யாரையுமே தாக்கல அந்த முதல் மாநாட்டுல? அதுக்கு பின்னால என்ன ஒரு திட்டம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பாஜகவில் இருந்து விலகிய அண்ணாமலை தற்போது வி த லீடர்ஸ் என்ற புதிய அமைப்பு தொடங்கி அதன் முதல் மாநாட்டை பொள்ளாச்சியில் நடத்தினாரு. பலரும் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, ஆளும் கட்சியையும் எதிர்க்கட்சியும் அண்ணாமலை சரமாரியா கடுமையா விமர்சிக்க போறாரு அப்படின்னு தான் நினைச்சாங்க. ஆனா நடந்தது அதற்கு நேர்மாறா இருந்தது அப்படின்னே சொல்லலாம். புதிய அமைச்சர்கள் என்பதால் கொஞ்சம் தடுமாறுறது இயல்பு. அவங்களுக்கு நேரம் கொடுக்கணும். ஓராண்டுக்கு தாவேக அரசை விமர்சிக்க மாட்டேன்னு அண்ணாமலை சொன்னார். அது மட்டும் இல்லாமல் 2031 நம்முடைய அரசியல் கட்சி மக்களிடம் வாய்ப்பு கேட்கணும். 2026 நடந்தது மாதிரி 2031 ஆண்டும் மற்றொரு ஆட்சி மாற்றம் நடக்கும்னு அண்ணாமலை தெரிவித்தார். இதனால் அடுத்த சட்டப்பேரவை தேர்தல் தான் அண்ணாமலையுடைய பிரதான இலக்கு அப்படிங்கிற கருத்து வலுப்பெற்றிருக்கு. இதுக்கு இடையில அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் சொல்றதா இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களா இருக்கு. தாவேக அரசுக்கு மக்களிடம் அதிருப்தி வரும் வரை காத்திருந்து விமர்சிக்கலாம் அப்படிங்கிறது தான் அண்ணாமலையோடைய பிளானா இருக்கான். அனைத்து தரப்பு மக்களையும் ஈர்க்கவே யாரையுமே அவர் விமர்சிக்காம பேசிக்கிட்டு இருக்காரு. பாய்வதற்காக அண்ணாமலை பதுங்கி இருக்காரு. ஒரு புதிய கட்சி தொடங்கியதும் அவருடைய பேச்சிலும் செயலிலும் வேகம் இருக்கும்னு ஆதரவாளர்கள் சொல்றாங்க. இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், மக்களவை தேர்தல் எதிலுமே போட்டியிடுற அவசரம் அண்ணாமலைக்கு இல்லை. முதல்ல ஒரு வலுவான அமைப்பை உருவாக்குவது தான் திட்டம். 1.5 லட்சம் இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்க மூலமா 50 லட்சத்துக்கும் அதிகமான உறுப்பினர்களை இணைப்பது தான் அடுத்த கட்ட இலக்கு அப்படிங்கிறது தான் அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் சொல்ற கருத்தா இருக்கு. அதாவது இன்று தேர்தல் அரசியல் அப்படிங்கிறது இல்லை. முதல்ல அமைப்பு, அதற்கு பிறகு கட்சி, இறுதியாக 2031 தேர்தல் இலக்கு. இதுதான் அண்ணாமலையுடைய மாஸ்டர் பிளான். வி த லீடர்ஸ் அமைப்பினுடைய முதல் மாநாட்டை போதையில்லா தமிழகம் அப்படிங்கிற தலைப்பில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு மாநாடாக பொள்ளாச்சியில் நடத்தின அண்ணாமலை அடுத்து சுற்றுச்சூழல் தொடர்பான கருத்தாக்கத்துடன் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் வருகின்ற 26ஆம் தேதி மாநாடாக நடத்துகிறாரு. அண்ணாமலை தற்போது அமைதியாக இருக்காரா அல்லது மிகப்பெரிய ஒரு பாய்ச்சலுக்காக தன்னை தயார்படுத்திக் கொள்கிறாரா? அரசியல் பாய்ச்சலுக்காக அவர் காத்திருக்காரா? அவருடைய அடுத்த அதிரடி திட்டமும் இலக்கும் என்ன அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம்.